மதிமுக துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ரொகையா மதிமுகவிலிருந்து விலகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது இணையப்பிரிவு ஆசிரியர் நிருபன் சக்கரவர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நிருபன். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக உள்ள திருச்சியை சார்ந்த டாக்டர் ரொகையா பாரம்பரிய மதிமுக குடும்பத்தை சார்ந்தவர். திருச்சியில் பிரபலமான மருத்துவமனை ஒன்றும் நடத்தி வருகிறார். தற்போது திமுக மதிமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இறுதியாக நேற்று அறிவிக்கப்படாத தகவலாக மதுரை தெற்கு, மொடாக்குறிச்சி, கடையநல்லூர், சீர்காழி என 4 தொகுதிகளை மதிமுகவிற்கு திமுக ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. அதுபோக சீர்காழியில் ராஜேந்திரனும், மதுரை தெற்கில் பூமிநாதனும், மொடாக்குறிச்சியில் செந்தில்நாதனும், கடையநல்லூர் செந்தில் என்றும் உத்தேசமாக வேட்பாளர் பட்டியலும் இணையத்தில் பரவலாக வைரலாகியிருந்தது. இந்நிலையில் இன்று, அதாவது டாக்டர் ரொகையா, மதிமுகவின் துணை பொதுச்செயலாளர் டாக்டர் ரொகையா நேற்று தாயகத்தில் நடைபெற்ற மதிமுகவுடைய கூட்டத்தில் பங்கு பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில் நேற்று தாயகத்தில் நடைபெற்ற மதிமுகவின் உயர்நிலை கூட்டத்தில் துணை பொதுச்செயலாளராக AK மணி, ஆடூரை முருகன், ராஜேந்திரன் உள்ளிட்டோர் பங்கு பெற்ற நிலையில் டாக்டர் ரொகையா பங்கு பெறவில்லை. இந்நிலையில் இன்று தனது முகநூலில் பதிவு ஒன்று பதிவிட்டுள்ளார். அதாவது 2016 மக்கள் நல கூட்டணியில் ஏற்கனவே திருச்சி கிழக்கில் போட்டியிட்ட டாக்டர் ரொகையாவிற்கு இம்முறை திருச்சியில் ஏதாவது ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த 4 தொகுதிகளில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள எந்த தொகுதியும் மதிமுகவிற்கு ஒதுக்கப்படாத நிலையில் இன்று காலை முகநூலில், எப்பொழுதும் முகநூலில் பதிவிட்டாலும் டாக்டர் ரொகையா மதிமுக துணை பொதுச் செயலாளர் என்ற அடையாளத்துடன் பதிவு செய்து வரும் டாக்டர் ரொகையா இன்றிட்ட பதிவில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை பதிவிடவில்லை. டாக்டர் ரொகையா பாத்திமா மருத்துவமனை திருச்சி என்று மட்டும் பதிவுள்ளார். அதுபோக அந்த பதிவில் ஒரு வருத்தமான ஒரு செய்தியையும் பதிவு பண்ணியுள்ளார். அது என்னவென்றால், சதுரங்க வேட்டை, என்னை ஏமாற்ற பெரிய திட்டமெல்லாம் போட வேண்டாம், என் மீது அக்கறை இருப்பது போல கொஞ்சம் நடியுங்கள், நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஏமாந்து விடுவேன், பல துரோகங்களை சந்தித்த பிறகும் நான் உறுதியாக இருக்கிறேன், யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையே சிறந்தது என்று, இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல, கொஞ்சம் மனசாட்சியுடன் வாழ முயற்சியுங்கள் என்று தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அவர் மதிமுகவில் இருந்து விலக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.